இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி தாங்க. அப்புறம் கொஞ்சம் பாஸ்தா செஞ்சேன். கஞ்சி கொஞ்சம் இருக்குது, அதனால் சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பானிபூரி செஞ்சாச்சு. நாங்கள்லாம் சாப்பிட்டோம், நான் எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்டோம். இப்போ நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். இந்தா எல்லாரும் பழையம் போட்டாங்க. இந்தா பாஸ்தா, என் பையன் பாஸ்தா சாப்பிட்றேன். இந்தா என் பொண்ணு பானிபூரி சாப்பிட்றா. இது வந்து என் தங்கச்சி பையன், இது என் தங்கச்சி மக. என்னடா என் தங்கச்சி பையனும் தங்கச்சி மயனு என் மக பையனை விட பெரிய ஆளாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? எங்கள் சித்தி மக, அவளுக்கு கொஞ்சம் சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு முன்னாடி. அதான் இவ அபி. ஹாய் சொல்லு அபி. 9th படிக்கிறா. நீ ஹாய் சொல்கிறா. அவன் 8th படிக்கிறேன். இதே என் பொண்ணு என் பையனு இதான் சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி, எல்லாருக்கும் கரெக்டாக வந்துருச்சுல்ல. கிழங்கு எல்லாமே எடுத்து வச்சு சாப்பிட்ருங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மத்தியானத்துக்கு ஜூஸ் அடிச்சு தாரேன். இந்த பாஸ்தாவை எடுத்து வச்சு சாப்பிட்ருங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கஞ்சி வேணுன்னா கஞ்சி ஊற்றி சாப்பிடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெரைட்டி சாப்பாடுங்க. சரி, லீவு டயத்தில் ஒரே கஞ்சாக கொடுக்க வேணாம், சாப்பாடாக கொடுக்க வேணான்னு தான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் வெரைட்டியாக சமைச்சு கொடுக்குறேன். அவங்கெல்லாம் என் தங்கச்சி மகனும் தங்கச்சி மகெல்லாம் இங்கே தான் வந்து விளையாடுவாங்க. என் பையன் என் பொண்ணோட. இவங்க அம்மாச்சி வீடுங்கிற பக்கத்தில் தான், கூப்பிட்ற தூரத்தில் தான். அதனால் இங்கே தான் வந்து விளையாடுவாங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் பானிபூரி செஞ்சேன். அதே சாப்பிட கூப்பிட்டே அவங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. காலையில் சாப்பாடு அவங்க போய் வீட்டில் சாப்பிட வேணாம், பானிபூரி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அதே பெரிய பொரிச்சு கொடுத்து எல்லாருமா வட்டமாக உட்காந்து எல்லாருமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்லியிருக்கேன். ஸ்கூலில் தாங்க இந்த மாதிரி அனுபவம்லாம் கிடைக்கும். எல்லாருமே வட்டமாக உட்காந்து சாப்பிட்டு ஒவ்வொருத்த வீட்டிலேருந்து கொண்டு வந்த குழம்பெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது. வீட்டிலேனா ஒரே குழம்பு தான், என்ன குழம்பு வச்சுருக்கோமோ அதுதான் 3 நேரத்துக்கும். ஓகே பாய். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே பாய்.